வணக்கம் பிள்ளைகள். வவுனியா தெற்கு வலயத்தால தரம் 10 மாணவர்களுக்காக 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற 2ஆம் தவணை வினாத்தாள் அதான் நாங்க இப்ப பார்க்க போறோம். அதுல பகுதி ஒன்று தான் நாங்க பார்க்க போறோம். அப்ப பகுதி ஒன்றுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், 2 மணித்தியாலங்கள் தரப்படும். பகுதி ஒன்றுல 2 மணித்தியாலங்கள் தரப்படும். அதுல 25 குறு வினா இருக்கும், 25 வினாக்கள் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த 25 வினாக்களுக்கு பிறகு 5 ஸ்ட்ரக்சர் கேள்வி, அமைப்பு கட்டுரை வினாக்கள் இருக்கும். சரி, 5 ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்கும். அதுல ஒவ்வொன்றும் ஒரே கேள்வி தான் திரும்ப திரும்ப இந்த ஓர்டரை கூட எங்களால சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பகுதி பியில முதலாவது கேள்வி பின்னங்கள் தரப்பட்டிருக்கு. பின்னங்கள். அதுக்கடுத்தது ரெண்டாவது சுற்றளவு பரப்பளவு. சரியா, சுற்றளவு பரப்பளவு அல்லது இந்த இடத்துல தூர நேர வரைவு வரலாம். 2018 பாஸ் பேப்பர்ல தூர நேர வரைவு வந்தது. சுற்றளவு பரப்பளவுக்கு பதிலா முழுமையாக தூர நேர வரைவு வந்தது. அதே மாதிரி 2024ஆம் ஆண்டு நடந்த பேப்பர்ல சுற்றளவு பரப்பளவு ஒரு பகுதியாகவும் தூர நேர வரைவு ஒரு பகுதியாகவும் வந்திருந்தது. சரி, அடுத்து மூன்றாவது வழியை பார்த்தீங்கன்னு சொன்னா சதவீதம். சதவீதம்னு சொன்னா நீங்க படிச்சிருப்பீங்க, 10ஆம் ஆண்டுல படிச்சிட்டீங்க தானே. இறைவரி, தீர்வை, வருமான வரி, வெட் வரி, எளிய வட்டி. அதோட நாங்க 11ஆம் ஆண்டுல படிக்க போற பங்குச்சந்தை மற்றது கூட்டு வட்டி, இதெல்லாம் இந்த கேள்வியில வரும். நான் ஃபைனல் எக்ஸாம் பத்தி காய்ச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி 4ஆவது கேள்வியில தரவுகளை வகை குறித்தல் வரும். தரவுகளை வகை குறித்தல் நாங்க 10ஆம் ஆண்டுல வட்ட வரை படுத்திருக்கோம். அதே மாதிரி 11ஆம் ஆண்டுல வளையுறு வரையும் மீட்டரன் பல்கோணி திரள் மீட்டரன் வளையி. ஆக மொத்தம் 4 விஷயம். அந்த 4 விஷயத்துல ஏதாவது 2 விஷயங்கள் இந்த தரவுகளை வகை குறித்தல வரும். அதே மாதிரி 5ஆவது கேள்வியாக எப்பவுமே நெய்யரி. சரியா, நெய்யரிய சாரி, இதுல தூர நேர வரை வந்திருக்கேனே. இதுல தூர நேர வரை வந்திருக்கு பிள்ளைகள். இது 2ஆம் தவணை 10ஆம் ஆண்டு 2ஆம் தவணை பரிச்சை தானே. வளமையாக எங்களோட ஓஎல் ஃபைனல் எக்ஸாம்ல இந்த இடத்துல 5ஆவது கேள்வியாக நெய்யரி நிகழ்தகவு பாடத்துல நாங்க இனிதான் படிக்க போறோம். நிகழ்தகவு 3ஆம் தவணையில நெய்யரி மரவரி அந்த ரெண்டும் இடம்பெறும். சரிதானே. ஓகே, இதுதான் எங்களோட 10ஆம் ஆண்டு பகுதி 1 மாடல். சரியா. இதுல முக்கியமான விஷயம், எல்லா வினாக்களுக்கும் விடைகளை இத்தாளிலேயே விடை எழுதுக. சரி, இத்தாளிலே இந்த தாளிலே தான் நீங்க விடை எழுதுவோம். சரி, அதாவது தரப்பட்ட இடத்தை வடிவா பாவிக்கும். சரியா. அப்ப இதுக்குள்ள இப்ப உதாரணத்துக்கு நீங்க இதுல விடை எழுதி போட்டு அப்புறம் அதை வெட்டி போட்டு இந்தால எழுதி வச்சிருக்கிறேன் சார்ன்னு சொல்லி போட்டு இதுல எழுதுறேன் விடைய. சரியா. அப்படியெல்லாம் இருக்கு பிள்ளைல. அப்படியெல்லாம் நாங்க பேப்பர்ல பார்த்தபடியே தான் நான் இப்படி சொல்றேன். சரியா. அப்ப நீங்க இந்த கேள்வி செய்யக்குள்ள உங்களுக்கு ரஃப் ஷீட் தருவாங்க. சரியா, ரஃப் பேப்பர் தருவாங்க. அந்த ரஃப் பேப்பர்ல நார்மலா இது செய்து பார்த்துட்டு, சரியா, அதுக்கு பிறகு செய்க வழியோட விடைகளை இந்த குறிப்பிட்ட பொட்டியில இடவழிக்குள்ள எழுதணும். செய்க வழியும் எழுதணும். ஒரு ரஃப் பேப்பர்ல செய்க வழி எழுதி போட்டு அதை வீட்டை கொண்டு வரையில ஏன்னா செய்க வழியையும் எழுதி விடையும் எழுதணும். ஏன்னு சொன்னா இந்த 25 கேள்விகளுக்கும் எப்படி புள்ளிகள் வழங்கப்படும் சொன்னா 1க்கு 2 மார்க்ஸ். ஒவ்வொரு கேள்விக்கும் 2 புள்ளிகள் வழங்கப்படும். அப்ப செய்க வழி கொண்டு விடைக்கு கொண்டு அப்படி இந்த 25 கேள்விக்கும் மொத்தமாக 25 தர 2 50 புள்ளிகள் வழங்கப்படும். சரியா. 50 புள்ளிகள் இந்த இடத்துல 50க்கு எத்தனைன்னு போடுவாங்க. சரியா, ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க்ஸ் படி 50க்கு எத்தனை. அதே மாதிரி இந்த பகுதி பி. சரியா, பகுதி பியில ஒவ்வொரு கேள்விக்கும் 10 10 மார்க்ஸ் வரும். சரியா, ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல 10க்கு எத்தனைன்னு போடும். அப்படி 10 படி 5 கேள்விக்கும் 50 மார்க்ஸ், 25 கேள்விக்கும் 50 மார்க்ஸ், 50 30 100, 100க்கு போட்டு அதை 2ஆல பிரிப்பாங்க. சரியா, 100 மார்க்ஸுக்கு எத்தனைன்னு போட்டு இந்த இடத்துல போடுவாங்க. சரியா, மார்க்கிங்ல என்ன நடக்கும்னு சொல்றேன். இந்த இடத்துல மார்க்ஸ் போடுறது 50க்கு எத்தனை, இதுல 10க்கு எத்தனை, அப்படி ஒவ்வொன்றா போட்டு இதுல மொத்தம் எத்தனைன்னு வரும். சரியா, மொத்தம் இப்ப 100க்கு 90 எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுல 45 மார்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். சரியா, பகுதி 1ல 45 மார்க்ஸ் சேர்த்தாச்சு. அங்கால பகுதி 2ல 30 எடுத்தாயே எங்களுக்கு. ஏன்னா அங்கால பகுதி 2ல 30 எடுத்தாயே. சரியா, குறைஞ்சது நான் சொல்றேன்படி. ஓகேவா. சரி, அப்ப இதுக்கு போகுமா. பகுதி 1 தான் பகுதி 2 விட மிக இலகுவாக இருக்கும். பகுதி 1ல 90 95 எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணலாம். சரியா, திரும்ப திரும்ப நீங்க அது தொடர்ந்து இந்த மாதிரி பேப்பர்கள் எடுத்து எடுத்து செய்தீங்கன்னு சொன்னா எல்லாராலையும் உயர்ந்த புள்ளிகளை பெற முடியும். இப்ப நாங்க முதலாவது கேள்விக்கு வாரோம். சரியா. ஓகே, முதலாவது கேள்வி பெரும்பாலும் இந்த மனித நாட்கள் ஏன்னா வேலையிட அளவு காண்ற மனித நாட்கள் கேள்வி அல்லது இந்த இறைவரி தீர்வை வரி
அந்த மாதிரி கேள்விகள் தான் பெரும்பாலும் முதலாவது கேள்வியா வருது. அப்ப இதுல என்ன வந்திருக்கு? தீர்வை வந்திருக்கு. அப்ப தீர்வை நாங்க படிச்சுட்டோம் என்ன? தீர்வை சதவீதம் என்ற பாடத்துல படிச்சினாங்க. அப்ப கேள்வியை பாருங்க. இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு குறித்த பொருளுக்காக 12% தீர்வை அறவிடப்படுகிறது. அப்பொருளின் பெருமானம் 8000 ரூபாயெனின் தீர்வையாக செலுத்த வேண்டிய பணம் யாது? சரியா? போமா பாருங்க. இறக்குமதி செய்யப்பட்ட அந்த பொருளோட பெருமதி, பொருளின் பெருமதி வந்து 8000 ரூபாய். சரியா? முதலாவது கேள்வி பொருளின் பெருமதி. சரியா? பொருளின் பெருமதி. இதெல்லாம் உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி இந்த தரவு எழுதுறேன். இதை இந்த விடைத்தாள் எழுத தேவையில்லை. அதான் கேள்வியில இருந்தது தானே. பொருளோட பெருமதி வந்து 8000 ரூபாயா. தீர்வை சதவீதம் இந்த 8000 ரூபாய்க்கு எவ்வளவு தீர்வை நாங்க செலுத்தணும்? எத்தனை சதவீதம் தீர்வை செலுத்தணும்? 12%. 12% தீர்வை செலுத்தணும். அப்ப தீர்வை எப்படி காணலாம்? 8000க்கு 12% எப்படி காணலாம்? 8000 100ன் மேல் 100ன் மேல் 12ஆல பெருக்கணும். என்ன? 100ன் மேல் 12ஆல பெருக்கணும். 8000 ரூபாய்க்கு 12% காணணும்னு சொன்னா 8000 தர 100ன் மேல் 12. அப்ப இந்த 2 பூஜ்ஜியத்தையும் இந்த 2 பூஜ்ஜியத்தையும் மட்டும்லாம் தானே. இந்த 2 பூஜ்ஜியத்தையும் 2 பூஜ்ஜியத்தையும் பட்டினா 12 தர 8 96 என்ன? 12 தர 8 96. அங்கால ஒரு பூஜ்ஜியம் இருக்குல்ல, மறந்துடாங்க. அங்கால ஒரு பூஜ்ஜியம் இருக்கு. அப்ப 960 ரூபாய் தீர்வை என்று வரும். சரியா? அப்ப இந்த கேள்விய இப்படி கேட்டிருந்தா தீர்வையின் பின்னர் பொருளின் பெருமதி யாது என்று கேட்டிருந்தா என்ன விட போட்டிருக்கீங்க? தீர்வையின் பின்னர் பொருளின் பெருமதி என்ன விட போட்டிருக்கீங்க? ஆரம்பிச்சையும் தீர்வையையும் சேர்த்து போடணும் சார். எஸ், பொருளோட பெருமதி 8000 ரூபா. சரியா? நம்ம தீர்வை வரி செலுத்திருக்கிறோம் 960 ரூபா. அப்ப 8000 ரூபாயையும் 960 ரூபாயை கூட்டணும். சரியா? 8000 ரூபாயும் 960 ரூபாயும் கூட்டணும். அதை இப்ப இன்னொரு ஸ்டெப்ல செய்யலாம். எனக்கு பொருளின் தீர்வையின் பின்னர் தீர்வையின் பின் பொருளின் பெருமதி. அப்படி கேள்வி கேட்கல கேட்டிருந்தா தீர்வையின் பின்னர் பொருளின் பெருமதி என்று கேட்டிருந்தா 8000 ரூபாய் பொருளுக்கு 960 ரூபாய் தீர்வை. ஆகவே விடையாக 8960 ரூபாய் வந்திருக்கும். சரியா? அதை நம்ம ஒரே ஸ்டெப்ல செய்யலாம். அது நான் படிச்சுட்டாங்கல்ல, ஒரே ஸ்டெப்ல செய்யறேன்னு சொன்னா இப்படி 960 கண்டு பிறகு கூட்டாம நேரடியா விட வரணும்னா இங்க 100ன் மேல் எத்தனை போடணும்? 100ன் மேல் எத்தனை போட்டா நேரடியா வரும்? 112. 112 போடணும். 100ன் மேல் என்ன? 100ன் மேல் 112. ஏன் 112 போடுறோம்? இவர் மொத்தம் 100%, தீர்வை வந்து 12%. அப்ப இந்த விடை வந்து இதுக்குள்ள 100% இருக்கு, 12% இருக்கு. அப்ப 112%. சரியா? அப்ப 8000 112% பெருக்கினா டிரெக்டா எங்களுக்கு 8960 வரும். அல்லது உங்களுக்கு இது குழப்பமாக இருக்கு, எனக்கு அது விளங்க இல்லை என்று சொன்னா வழக்கம் போல தீர்வையை தனியை கண்டுட்டு அதுக்கு பிறகு இதோட கூட்டி போடலாம். சரிதானே? அப்ப இந்த கேள்விக்கு விட வந்து 960. சரியா? இந்த கேள்விக்கு வந்து 960 விடை. அப்ப இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்ஸ், இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்ஸ். சரியா? இப்படித்தான் கொடுக்கணும். ஒன்றுக்கு இப்படி விளங்கப்படுத்தணும் மார்க்ஸ் போட்டு, மற்றதுக்கு நீங்க போட்டுக்கொள்ளுங்களா. முதலாவது ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்ஸ், 2வது விடைக்கு ஒரு மார்க்ஸ். ஸ்டெப் சரியா இருந்து விட பிள்ளையா இருந்தா கூட ஒரு மார்க்ஸ் வரும். அதை சொல்றதுக்காண்டி தான் நான் இதை விஷயத்தை சொல்றேன். சில நேரம் சில பிள்ளைகள் பெருக்கி 9600 போட்டிருப்பாங்க. சரி, 9600 போட்டு பிள்ளை எடுத்திருப்பாங்க. ஆனா அப்பவும் ஒரு மார்க்ஸ் வரும். எப்படி? இந்த செய்கை வழியே எழுதினபடியா. அதை நீங்க ரஃப் ஷீட் எழுதி வீட்டை கொண்டு போயிருந்தா அதுக்கு மார்க்ஸ் போடணுமா? டிரெக்டா 9600 போட்டிருந்தீங்கடா விடையும் விட செய்கை வழியும் பேப்பர்ல இல்ல, அப்போ ஒரு மார்க்ஸும் கிடைக்காது. சரி, அதுக்குதான் செய்கை வழி இருக்கணும் பேப்பர்ல. ஓகே தானே? ஓகே பிள்ளை. அடுத்த வழி பாருங்க. 2வது பாருங்க. 2வது தீர்க்க எக்ஸ் வர்க்கம் சய 25 சமன் சைவர். எக்ஸ் வர்க்கம் சமன் 25 சமன் சைவர். எக்ஸ் வர்க்கம் சொல்லி வந்துட்டாலே 2 விடை இருக்கும். தீர்வை தீர்க்க சுருக்குக என்று சொல்லி 2 வகையான கேள்விகள் கேட்கப்படுறது. தீர்க்க சுருக்குக. சுருக்குக என்று சொன்னா சுருக்கி எளிய வடிவுல கொடுப்போம் விடைய. தீர்க்க என்று சொன்னா
அதுல எக்ஸில பெருமானம் என்னன்னு சொல்லி காணணும். சரியா, எக்ஸில பெருமானம் எவ்வளவுன்னு காணணும். எக்ஸ் வர்க்கம் சை 25 சமன் சைவர். இதான் கேள்வி. சரியா, அப்ப எக்ஸ் வர்க்கம்னு சொல்லி வந்துட்டாலே 2 விட இருக்கும். ஓகே தம்பி, நீங்க ஒரு விட தான் போட்டிருக்கீங்க, அப்ப உங்களுக்கு 1 மார்க்ஸ் தான். சரி, இந்த கேள்விக்கு 2 விட இருக்கு. சரியா, எப்படி 2 விட வரும்னு சொன்னா இங்க பாருங்க, இது ஒரு நிறைவேற்கன் தானே, 25 ஒரு நிறைவேற்கன். அப்ப இவரை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? 25 சார். ஞாபகம் வருதா? இப்படி ஒரு காரணிப்படுத்தல் படிச்ச ஞாபகம் இருக்கா? ஏ வர்க்கம் சய பி வர்க்கத்தை எப்படி காரணிப்படுத்தலாம்? ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்று சொல்லி வந்தா நாங்க அதை எப்படி காரணிப்படுத்தலாம்? ரெண்டையும் ஒருக்கா கூட்டணும், எனும் ஒருக்கா கழிக்கணும். ரெண்டையும் ஒருக்கா கூட்டணும், ரெண்டையும் ஒருக்கா கழிப்போம். சரி, ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்ற வடிவத்துல இருந்தா அதை கூட்டி கழிப்போம். இப்ப இந்த கேள்வி ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்ற வடிவத்துல இருக்குதா? இப்ப இப்ப இருக்குதா? இல்ல 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 சார். சய வர்க்கத்தை காணல, இவருக்கு வர்க்கத்தை காணல. அப்ப 25 எந்த நம்பர்ல வர்க்கமாக எழுதலாம்? 5 வர்க்கம். 5 வர்க்கம்னு போடலாம். ஏன்னா 5 வர்க்கம் 25 தானே, 5 தர 5 25, 5 25. அப்ப 5 வர்க்கம் போடலாம் 25. ஏன்னா 25க்கு பதிலா நாங்க 5 வர்க்கம் எழுதலாம். சரியா, அப்ப இப்ப பாருங்க, இப்ப ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் உடையது கொண்டுட்டேன். சரியா, அப்ப இப்ப காரணிப்படுத்துறேன்னு சொன்னா என்ன செய்யணும்? ரெண்டையும் கூட்டி கழிக்கணும். ரெண்டையும் ஒருக்கா கூட்டி ஒருக்கா கழிக்கணும். எழுதுவோம் எக்ஸ் ஆக 5. அது மாதிரி ரெண்டையும் ஒருக்கா கழிச்சு எழுதுவோம் எக்ஸ் ஆக 5. சரியா, ஓகே. அப்ப இந்த விஷயத்தை நாங்க சமன்பாடுகள் ஒரு பாடத்துல படிச்சினாங்க. சமன்பாடுல 2 கோவைகள். ஓகே, இப்ப சரி தம்பி, ஓகே. ஆனா உங்களுக்கு 1 மார்க்ஸ் தான், மாத்தக்கூடாது. சரியா, 2 கோவைகள் பெருக்கப்பட்டு 0 வந்தா ஒன்று இந்த கோவை 0-மாக இருந்திருக்கலாம், அல்லது மற்ற கோவை 0-மாக இருந்திருக்கலாம். என்ன, ஒன்று எக்ஸாக 5 0-மாக இருந்திருக்கலாம், ஒன்று எக்ஸாக 5 0-மாக இருந்திருக்கலாம், அல்லது அல்லது எக்ஸ் சய 5 0-மாக இருந்திருக்கலாம். சரியா, இதுல இருந்து 2 விட வரப்போகுது. இந்த சகாஞ்சி கூட்டு போற சகாஞ்சி அங்கால போனா என்ன செய்யும்? அப்ப மறை 5 சொல்லி ஒரு விடை இருக்க போகுது. இங்கால கழிபடுற 5 அங்கால என்ன செய்ய போகுது? கூட்டுப்படும். 5 வரப்போகுது. அப்ப இதுல 2 விடையும் இருந்தா தான் 2 மார்க்ஸ், ஒரு விடை இருந்தா ஒரே ஒரு மார்க்ஸ் தான். சரியா, 2 விடையும் இருந்தா 2 மார்க்ஸ் கொடுங்க, ஒரு விடை இருந்தா 1 மார்க்ஸ் கொடுங்க. சரியா, விளங்காடி கேளுங்களா? அடுத்த கேள்வி பார்ப்போம். இப்ப ஏ வர்க்கம் சை பி வர்க்கம் இது எப்படி காரணிப்படுத்துறன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். நிறைவர்க்க என்ன பார்த்தாலே உங்களுக்கு ஞாபகம் வரும். 1 4 9 16 25 36 49 இந்த மாதிரி நம்பர்களை பார்த்தா உடனே உங்களுக்கு ஏ வர்க்கம் சை பி வர்க்கத்துக்கு மாத்தலாமா என்றது ஞாபகத்துக்கு வரும். ஓகே, அப்ப 3வது கேள்வி பாருங்க. 3வது கேள்வி காரணிப்படுத்தல். 3வது கேள்வி காரணிப்படுத்தல். அதுல ஒரு காரணியை தந்திருக்காங்க. ஒரு காரணியை தந்துட்டு என்ன, எல்லாரும் பேப்பரை பிரிண்ட் எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். சரியா, அதால இப்படி அடிக்கடி ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்ட தேவையில்லை. பாருங்க, ஒரு இந்த கோவையை காரணிப்படுத்தட்டாம். இந்த காரணிக்கு ஒரு காரணி தந்திருக்கு எக்ஸ் ஆக 6. மற்றே காரணியை காண்க. சரியா, மற்றே காரணியை காண்கன்னு சொன்னாப்லே காரணிப்படுத்தினா மட்டும் போதாது. சரியா, காரணிப்படுத்தி 2 காரணியை கண்டா மட்டும் போதாது. இதுதான் அந்த மற்றைய காரணி என்று சொல்லணும். அப்படி சொல்லாட்டி உங்களுக்கு 1 மார்க்ஸ் தான் வரும். சரியா, ஓகே. கடைசியா திரும்ப சொல்றேன் இன்னொருக்கா. இப்ப காரணிப்படுத்தும் பாருங்க, 2 எக்ஸ் வர்க்கம் சக 7 எக்ஸ் சயம் 30. சயம் 30. ஓகே தானே? இப்படியான காரணிப்படுத்தல் கேள்வியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில சொல்லி கொடுப்பாங்க. சரியா, நான் ஒரு முறையில சொல்லித்தரேன். உங்களுடைய முறை அதை விட நல்லா இருக்கு, இந்த முறையோட நீங்க சொல்லித்தர முறையோட நான் ஏற்கனவே படிச்ச முறை நல்லா இருக்குன்னு சொன்னா நீங்க அதிலேயே செய்யுங்க. சரியா, அப்ப என்ன செய்யணும்னா எக்ஸ் வர்க்கத்துல குணகம் அந்த நம்பரையும் எக்ஸ் வர்க்கம் இல்லாத தனி நம்பர் என்ன அந்த நம்பரையும் பெருக்கணும் முதல்ல. அப்ப 2 தர 6 30. என்ன 2 தர 30 என்ன 2 தர 30 எத்தனை? 60. சரியா, அப்ப 60 காரணிகளை காணும். 60 காரணிகள் நிறைய வரப்போகுது. சரியா, என்ன வரப்போகுது? 1 தர 60, 2 தர 30,
அங்கால 3 தர எத்தனை 20, 4 தர 15, 5 தர 12, 6 தர 10 கணக்கார போது என்ன 7 வராது 8 வராது 9 வருமா 10 தர 6. திரும்ப ரிப்பீட் ஆயிட்டுல திரும்ப ரிப்பீட் ஆயிடுது. அப்ப இனி புதுசா ஒண்ணும் வராது. ஓகே இடைக்கிடைக்கு மைக்க பாத்துக்கணுங்களா மைக் ஒன்னா இருக்குது. இங்க பாருங்க 6 தர 10, 10 தர 6 ரெண்டு ஒன்று தானே. அப்ப இனி திரும்ப திரும்ப ஒன்றே தான் வரப்போகுது. அப்ப இவ்வளவுதான் காரணி. இதை யாரு பொருத்தம் என்று பார்க்க போறோம். இதுல யாரு பொருத்தம் என்று எப்படி பாக்குறது? பொருத்தம் என்று இந்த எக்ஸிட குணகம் நடு நம்பர் இவர் ரெண்டையும் பாவிச்சிட்டார். இந்த ரெண்டையும் பெருக்கி தான் இவர் வந்தது. இனி இதுல யார் பொருத்தம் என்றத இவர் தான் தீர்மானிப்பார். 7 வரணும். இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினா அல்லது கழிச்சா 7 வரும். அப்ப எதுல இது 7 வரும்? 5 தர 12 ஏன்னா இங்க பாருங்க இதுல 61 59 வராது. 32 கழிச்சா 28 வராது. கூட்டினா 23 கழிச்சா 17 வராது. கூட்டினா 19 கழிச்சா 11 வராது. கூட்டினா 16 கழிச்சா 4 வராது. கூட்டினா 17 கழிச்சா எத்தனை 12. 7 சரி இவரெல்லாம் பொருத்தம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே தானே. கண்டுபிடிச்சா என்ன செய்வோம்? இந்த இருக்கு இந்த 2x வர்க்கத்தை ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே எழுதுவோம். இந்த 2x வர்க்கத்தை ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே எழுதுவோம். ஓகே ஓகே சுபாதீப் ஓகே உங்களோட கூட சரி சரி. அத மாதிரி இந்த சய 30 அப்படியே எழுதுவோம். கடைசி 2 உறுப்புகளையும் அப்படியே எழுதுவோம். இவரை தான் நாங்க உடைச்சு எழுத போறோம். 2 உறுப்பா உடைச்சு எழுத போறோம். யாரை யூஸ் பண்ணி? இந்த 5ஐயும் 12ஐயும் யூஸ் பண்ணி எழுத போறோம். சரி அந்த 5ஐயும் 12ஐயும் யூஸ் பண்ணி எழுத போறோம். சரி அது 5 முன்னுக்கு போட்டு 12 பின்னுக்கு போடுறதா 12 பின்னுக்கு போட்டு 5 பின்னுக்கு போடுறதா அந்த சந்தேகம் எல்லாம் தேவையில்லை. அது நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம். சரியா? ஓகே நான் இப்ப போட போறேன். 12 12x 5x போடுறேன். சரி 5x 12x போட்டாலும் சரி 12x 5x போட்டாலும் சரி எப்படி வேணாலும் போடலாம். இப்ப இந்த ரெண்டுக்கும் குறிகள் போடணும். சரியா? அப்ப இங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் ஒரே குறின்னு சொன்னா ரெண்டுக்கும் ஒரே குறியண்டா கூட்டு போடும். மைனஸ் மைனஸ் போட்டாலும் சரி என்ன மைனஸ் மைனஸ் ஒரே குறிகள் போட்டீங்கன்னா கூட்டுப்படும் 17x வரும். அது மாதிரி பிளஸ் பிளஸ் போட்டீங்கன்னு சொன்னாலும் ஒரே குறியண்டா கூட்டம். சரியா? அப்போ பிளஸ் 17x வரும். அப்போ ஒரே குறி போடலாது. ஏன்னா ஒரே குறியண்டா கூட்டுப்படும். உங்களுக்கு கழிவட்டா தானே 7 வரும். சரியா? கழிவட்டா தான் 7 வரும். வேற வேற குறி தான் போடும். ஒன்றுக்கு பிளஸ் என்ன மற்றது மைனஸ். இப்ப இதுல யாரு பிளஸ் யாரு மைனஸ்? 12 பிளஸ் 5 மைனஸ் பிளஸ் 5 மைனஸ் ஏன்னு சொன்னா வேற வேற குறியண்டா கழிவடும் பெரிய நம்பர் குறி தான் விடைக்கு வரும். அப்ப இங்க பெரிய நம்பர் 12 தானே. ஆகவே 12 குறி தான் விடைக்கு வரணும்னா இதுக்கு பிளஸ் போட்டா தான் இங்க பிளஸ் வரும். ஓகேவா பிள்ளை? இந்த குறியை கொண்டு போய் இதுல யாரு பெருசோ அதுக்கு போட்டீங்கன்னா சரி. இந்த குறி இதுல என்ன விடையில என்ன குறி இருக்கோ அதுல யாரு பெரிய நம்பரோ அவருக்கு அந்த குறியை போட்டீங்கன்னா ஓகே. சரியா? இப்ப 2 4 மூன்று உறுப்பா இருந்ததை நாங்க 4 உறுப்பா மாத்திட்டோம். என்னத்துக்கு? காரணிப்படுத்து 2 2 காரணிப்படுத்துறதுக்கு 2 காரணிப்படுத்துறது. சரி முதல் இந்த இந்த 2 உறுப்புகள்லயும் என்ன பொதுவா இருக்கு? என்னென்ன உறுப்புகள் பொதுவா இருக்கு? 2 பொதுவா இருக்கு. என்ன 2 இருக்கு. இங்க 6 தர 2 12 இருக்கு. இங்கேயும் 2 இருக்கு. இங்கேயும் 2 இருக்கு. இங்கேயும் எக்ஸ் இருக்கு. இங்கேயும் எக்ஸ் இருக்கு. அப்ப எக்ஸ 2x பொது எடுக்கலாம். 2x பொது எடுத்தா 2x தர எக்ஸ் அதுல 2x வெளியே எடுத்தா எக்ஸ். பெருக்கி பாருங்க 2x தர எக்ஸ் 2x வர்க்கம் சரியா இருக்கு. இது 6 தர 2 ஏன்னா 6 தர 2 அப்ப 2x வெளியே எடுத்தோம்னா உள்ள என்ன இருக்க போகுது? 6 6 பெருக்கி பாருங்க 2 6 12 அங்கால எக்ஸ் 12x சரியா? ஓகேவா? இதுல இருந்து என்னத்த பொருள் எடுக்க போறோம்? இதுல இருந்த பொருள் எடுக்கலாமா? பொது எடுக்கலாமா? எக்ஸ் பொது எடுக்கலாமா? இவர்கிட்ட எக்ஸ் இல்லையே. இவர்கிட்ட எக்ஸ் இருக்கு. இவர்கிட்ட எக்ஸ் இல்லை. இங்க எக்ஸ் எப்படி பொது எடுத்தோம்? இவர்கிட்டையும் எக்ஸ் இருக்கு. இவர்கிட்டையும் எக்ஸ் இருந்தது.
ஆனா இங்க எக்ஸ பொது எடுக்கல, அது என்ன இவர்கிட்ட மட்டும்தான் எக்ஸ் இருக்கு. ஆனா 5 பொது எடுக்கலாம். 5 இந்த இருக்கு, இதுக்குள்ளேயும் 5 இருக்கு தானே, 6 5 30. அப்ப இங்க 6 தரம் 5 இருக்கு, அப்ப சாய 5. சரியா, சாய 5 பொது எடுத்தா சாய 5 தர எக்ஸ்ல இருந்து சாய 5 பொது எடுத்தா எக்ஸ் அங்கால. சரியா, 6 30 நேர் 6 பெருக்கினாதான் மறை 5ம் நேர் 6ம் பெருக்கப்பட்டாதான் மறை 30 வரும். வேற வேற குறிகள் பெருக்கப்பட்டா மறை வரும். அல்லது இங்க என்ன வந்திருக்கு, எக்ஸஹார் வந்திருக்கா, அதே தான் அங்காலையும் வரும். எக்ஸ் ஐஆர் வந்தா பிள்ளை, எக்ஸ் ஆக 3 என்று சொல்லி வேறொரு கோவை, வித்தியாசமான ஒரு கோவை வந்தா பச்சை பிள்ளை. சரியா, அப்ப இந்த கோவை தான் பிள்ளைகள் இஞ்சால வரும். அதை வச்சே நீங்க செய்யறது சரியா பிள்ளையான்னு கண்டுபிடிக்கலாம். இப்ப பாருங்க, இவர்லையும் இவர்லையும் யார் பொதுவா இருக்கிறார், இந்த 2 எக்ஸ் எக்ஸ் எக்ஸஹார் என்ற கோவை வந்து 2லயுமே பொதுவா இருக்கிறார்ல. அப்ப அவரை காரணப்படுத்தும், அவரை பொது கொடுக்கும். எக்ஸக 6 நீங்க பொது கொடுத்தா இங்க எத்தனை முறை பெருக்கப்படுது, 2x. எத்தனையால பெருக்கப்படுது, எக்ஸக 6 மறை 5ஆல. ஓகே தானே. அப்ப இந்த கேள்வியில பாருங்க, ஏற்கனவே ஒரு காரணி தந்திருக்கு, ஒரு காரணி எக்ஸக 6 தரப்பட்டிருக்கு. இந்த கேள்வியில ஒரு காரணி வந்து எக்ஸக 6 ஆல்ரெடி தந்துட்டாங்க, மற்ற காரணியை தான் கேட்டிருக்கு. மற்ற காரணியை காண்டதான் கேள்வி. அப்ப இதோட விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னு சொன்னா நீங்க மற்ற காரணி யாருன்றதை மென்ஷன் பண்ணலையே. சரியா, அப்ப நீங்க எழுதணும் மற்றைய காரணி, மற்றைய காரணி என்று போட்டுட்டு 20x 5 என்று போட்டிருக்கணும் கட்டாயம், இல்லாட்டியும் உங்களுக்கு 1 மார்க்ஸ் வராது. சரியா, இப்படி போகாதாக்கள் 1 மார்க்ஸை குறைச்சு கொடுங்க. மற்றைய காரணி என்று மென்ஷன் பண்ணாதாக்கள் ஏதோ ஒரு முறையில மென்ஷன் பண்ணிருக்கணும், மற்றைய காரணி இவர்தான். சரியா, குறைச்சு கொடுங்க. மார்க்ஸை குறைக்கிறதால ஒன்றும் நடக்க போறது இல்லை. மார்க்ஸை குறைச்சா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஃபைனல் எக்ஸாம்ல இதே மாதிரி மற்றைய காரணியை கேட்டா இந்த வசனம் எழுதினா எழுதாட்டி 1 மார்க்ஸ் குறைச்சினாங்களே என்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஓகேவா, 3வது கேள்வி விளங்கிச்சுதான். இப்ப 4வது கேள்விக்கு போவோமா. 4வது கேள்வி என்ன சொல்றது, வர்க்கமூலம் 56. வர்க்கமூலம் 56 முதலாம் அண்ணல வாக்கு பெருமானத்தை காணட்டான். சரியா, வர்க்கமூலம் 56க்கு முதலாம் அண்ணல வாக்கு பெருமானத்தை காணட்டான். அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்ன, உங்களுக்கு ஒரு ஹெல்ப் உண்டு, சாடைன்னு சொன்னா என்ன, உதவிக்கு தந்திருக்காங்க. 7.4 வர்க்கப்படுத்தினா 54, 54.76. சரியா, ஒரு பெருக்கல் தந்திருக்காங்க. நீங்க மினக்கட்டு இல்லாத பெருக்க தேவையில்லை. 7.4 பெருக்கினா 54.76 வருது. இங்க பாருங்க, இப்படி கேள்வி வரும். முதலாம் மண்டல வாக்க பெருமானத்தை காண்கன்னு சொல்லி ஒரு டைப் கேள்வி இருக்கு. அல்லது வர்க்கமூலம் 56 பெருமானம் எந்த 2 முழு எண்களுக்கு இடையில் அமையும் என்ற ஒரு டைப் கேள்வி. இப்படி 2 டைப் கேள்வி இருக்கு. சரியா, ஓகே. அப்ப நாங்க செய்வோம். முதலாவது எந்த 2 முழு எண்களுக்கு இடையில் அமையும் என்ற கேள்வியை செய்வோம். அதுக்கு பிறகு இந்த கேள்விக்கு வருவோம். அப்ப 56 ஒரு நிறைவேறுக்கன்னு இல்லை. ஆனா 56க்கு பின்னுக்கு வார நிறைவேறுக்கணும், முன்னுக்கு வார நிறைவேறுக்கணும் உங்களுக்கு தெரியும். முன்னுக்கு வார நிறைவேறுக்கணும் என்ன, பின்னுக்கு வார நிறைவேறுக்கணும் என்ன, முன்னுக்கு வாரது 49, பின்னுக்கு வாரது 64. வெரி குட். முன்னுக்கு வாரது 49, அதாவது 7 49, பின்னுக்கு வாரது 64, 8 8 64. சரியா, அப்ப 49 விட 56 பெருசு, 56 விட 64 பெருசு. சரியா, அப்ப வர்க்கமூலம் 49 கூட தெரியும், என்ன விட 7. 56 விட தெரியாது, அதான் கேள்வி. வர்க்கமூலம் 64 கூட என்ன 8. 8. அப்ப எந்த 2 முழு எண்களுக்கு இடையில் அமையும் என்று சொல்லி கேட்டா அதுக்கு என்ன விடையில இருப்பீங்க, 7,8க்கு இடையில. 7,8க்கு இடையில் அமையும் என்று போட்டிருக்கோம். சரியா, அமையும் 7,8க்கு இடையில் அமையும். அப்படி கேள்வி கேட்டா அப்படி எழுதியிருப்போம். ஆனா இந்த கேள்வி அது இல்லை. முதலாம் மண்ணல வாக்க பெருமானத்தை காணட்டான். அப்ப 7க்கும் 8க்கும் இடையில 9 நம்பர் இருக்கு. 7க்கும் 8க்கும் இடையில முதலாம் மண்ணல முதலாம் தசமதானம் 9 இருக்கு. என்ன, 7.3, 7.4, 7.5, அப்படியே 7.9 வரைக்கும் மொத்தம் 9 விடைகள் இருக்கு. அதிலிருந்து ஒரு விடையை நாங்க தெரிவு செய்யணும். ஆனா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க.
7.4 வர்க்கம் வந்து 54.7. சரியா, எங்களுக்கு ஒரு பெருக்கலை செய்து தந்திருக்காங்க. சரியா, 7.4 வர்க்கம் வந்து 54.76. 54.76க்கும் 56க்கும் வித்தியாசத்தை பார்க்கணும். இது கிட்ட இருக்கு 56 54.76 சொன்னா இதுல 10ல இருந்து 6 போனா 4, 9ல இருந்து 7 போனா 2, அங்கால எத்தனை 1, 1.24 வித்தியாசம் இருக்கு. அப்ப 7.5 பெருக்கி பார்ப்போமா? 7.5 பெருக்குறேன்னு சொன்னா 75 பெருக்குங்க. அது ஈஸி. தசத்தை போடாம என்ன 7.5 வர்க்கத்தை காண போறோம். 7.5 வர்க்கத்தை காண போறோம். ஓகே, சரியா? அப்ப 75 தர 75, சரியா? 5 தர 5 25, 35 37. நான் பெருக்கல்ல கூட விட்டா டக்குன்னு சொல்லணுமா? 7 5 35, 5 3 மிச்சம் 49 52, 5 2 6 5 56.25. சரியா, 56.25. அப்ப 56.25 இந்த 56 விட எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கிறார்? 56.25 56.00. அப்ப என்ன வர போகுது? 0.25. எந்த வித்தியாசம் குறைவா இருக்கு? 1.24 குறைவா, 0.25 குறைவா? 0.2 குறைவு. அப்ப 56க்கு கிட்ட இருக்கிற நம்பர் 56.25, 54.76. 56.25 50 எத்தனை? 56.25 56.25 தான் கிட்ட இருக்கு. ஏன்னா வித்தியாசம் குறைவா இருக்கு. அப்ப 56.25 சொல்லி சில பேர் கூட எழுதிட்டு வருவாங்க அதுக்குள்ள. அல்லது சில பேர் 7.5 வர்க்கம் போட்டிருப்பாங்க. அதுவும் போல. சரி, அப்ப விட என்ன? இதுக்குரிய 56 அண்ணலாக விட என்ன? என்ன விட? 7.5 7.5 வர்க்கம் சொல்லி போட்டோம்னா புள்ள. சரியா, வர்க்கமூலம் 56 விட 7.5. சரி, ஏன் 7க்கும் 8க்கும் இடையில அமையும் இடங்களுக்கு தெரியுமல்ல? 7க்கும் 8க்கும் 47. ஓகே 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 சரி. அப்ப 7க்கும் 8க்கும் இடையில அமையும் சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்ப 7க்கும் 8க்கும் இடையில 9 நம்பர் இருக்கு. அதுல நாங்க கண்டுபிடிச்ச விடை வந்து 7.5. சரியா, ஓகேவா பிள்ளை? விளங்கிட்ட? அதுல 2 கேள்வி படிச்சிருக்கோம். இப்ப எந்த 2 மூலங்களுக்கு இடையில அமையும் கேள்வி படிச்சிருக்கிறோம். அதே நேரம் முதலாம் மண்டல வாக்கு விடை எப்படி காண்றதுன்னு படிச்சிட்டு இருக்கோம். சரியா, ஓகே. அடுத்தது பாருங்க, சுருக்குக. நம்ம சொன்னா தீர்க்க, சுருக்குக, அப்படி 2 டைப் கேள்வி இருக்கு. அப்ப அச்சரகணித பின்னங்கள் ஒரு பாடம் படிச்சினாங்க. 2ஆம் தவணையில முதலாவது பாடம், 10ஆம் ஆண்டு 2ஆம் தவணையில முதலாம் பாடம், அதாவது 13வது பாடம். 13வது பாடம் அச்சரகணித பின்னங்கள் படிச்சினாங்க. அப்ப அதுல பகுதி எண்கள் சமனா இருக்கணும். பகுதி எண்கள் சமனா இருந்தா தான் ஒரு பின்னத்தை கூட்டலாம் கழிக்கலாம், இங்க பகுதி எண்கள் சமனாக இருக்கா? சமப்படுத்தணும்னு சொன்னா யார மாத்தணும்? 4x 2x 2x என்னண்டு மாத்தணும்? 4x மாத்தணும். இங்க ஆல்ரெடி 4x இருக்கு, இஞ்சி 4x வரணும். ஆகவே இவர் 4x மாத்தணும். அப்ப எப்படி 4x மாத்தலாம்? 2ஆல பெருக்கணும். பகுதி எண்ணையும் 2ஆல பெருக்கணும். அதே மாதிரி தொகுதி எண்ணையும் 2ஆல பெருக்கணும். பகுதி எண்ணை எந்த நம்பரால பெருக்கிறோமோ அதே நம்பரால தொகுதி எண்ணையும் பெருக்கணும். அப்ப அடுத்த ஸ்டெப்ல கீழே 4x என்று வந்திருக்கும். சக 2x தர 2 4x, அங்கால 2 ஆகவே இப்ப பாருங்க, பகுதி எண்கள் 2 சமனாக வந்துட்டு இங்கேயும் 4x வந்துட்டு இங்கேயும் 4x வந்துட்டு. ஆகவே பகுதி எண்கள் 2 சமனாக இருந்தா தொகுதி எண்களை கூட்டலாம். விட என்ன வரப்போகுது? 3 2 5. இதை சுருக்கலாமா? இதுக்கு மேல இந்த விடையை சுருக்கலாமா? இல்ல.
Yes, sir. இதுதான் ஃபைனல் விட. சரியா? சுருக்குன்னு சொன்னா சுருக்கி அடிய வழியில கொடுக்கணும். மேலையும் கீழையும் ஒரு பொதுவான நம்பரால வெட்டலாம்னு சொன்னா வெட்டி சுருக்கலாம். ஆனா இங்க பாருங்க, மேல 5 இருக்கு, கீழே 4 இருக்கு. அப்ப இதுக்கு மேல இதை சுருக்க முடியாது. அப்ப இதுதான் விட. அடுத்தது பாருங்க, பொது மடங்குகளில் சிறியது. கோமாசி உங்களை முதலாம் தவணையில கடைசி பாடம். 10ஆம் ஆண்டு முதலாம் தவணையில கடைசி பாடம் 12வது பாடம் பொது மடங்குகளில் சிறியது. அப்ப அதுல கோமாசியை காணணும். 6x வர்க்கம் y, சரியா, 3x 4y வர்க்கம். சரியா? கொஞ்சம் புது முறையில செய்யுங்க. பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் பழைய செஞ்சு ஏன் பிள்ளை எடுக்கிறீங்க? சில பேர் இப்ப எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் இந்த இப்படி இதுக்குள்ளால போய் விட்டு இதுக்குள்ளால விட்டு இதுக்குள்ளால ஒரு வட்டம் இதுக்குள்ளால ஒரு வட்டம், இதெல்லாம் என்னத்துக்கு? இதெல்லாம் தேவையே இல்லை எங்களுக்கு. இப்படி எல்லாம் மினக்கட்டு செய்து பிள்ளை எடுப்பாங்க. அதுதான் இன்னும் கோபம் வரும் அதை பார்க்கக்குள்ள. சரியா? நீ பாருங்க, இதுல 2024லையும் 2025லையும் இந்த கோமாசி கேள்வியில நேரடி விடைக்கு 2 மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நேரடி விடைக்கு 2024 2025, அதாவது இறுதியாக நடைபெற்ற 2 ஓயல் மார்க்கிங்லையும் நேரடி விடைக்கு 2 மார்க்ஸ். சரியா? அதுக்காண்டி உங்களுக்கும் நீங்க 2027 எழுதக்குள்ள அதே மாதிரி இருக்குமான்னு தெரியாது. சரியா? அப்ப செய்கோலியும் எழுதுங்க. நேரடியா அப்படி விடையை கண்டுபிடிக்கிறேன்னு நான் அப்ப சொல்லி தர போறேன். சரியா? விடையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செய்கோலி எழுதலாம் தானே. அப்ப பாருங்க, இதுல நம்பர் என்னென்ன இருக்கு? 3, 4, 6. அப்ப முதல்ல நம்பருக்கு போமாசியை காணும். சரியா? 3, 4, 6. இந்த 3 நம்பருக்கும் யார் போமாசின்னு காணும். சரியா? அப்ப இதுல ரெட்டேன் இருக்கு. ரெட்டேன் இருந்தாலே ஒரு 2ஆல தான் பிரிக்கணும். சரியா? ஆரம்பத்துல 2ஆல தான் பிரிக்கணும். அப்ப இவரை 2ஆல பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாட்டி அப்படியே போடும். 4 2ஆல பிரிச்சா எத்தனை? 2, sir. 6 2ஆல பிரிச்சா 2, 3. எத்தனையால பிரிக்கணும்? 2ஆல பிரிக்கணும். இப்பவும் 2ஆல தான் பிரிக்கும். எனக்கு சொன்னா இன்னும் ரெட்டேன் இருக்குதானே. அப்ப இப்பவும் 2ஆல தான் பிரிக்கும். சரியா? இவரை பிரிக்க இயலாது. அப்படியே போடுங்க. 2 2ஆல பிரிச்சா உண்டு. இவரை பிரிக்க இயலாது. அப்படியே போடணும். இப்ப எத்தனையால பிரிக்கணும்? 3ஆல 3. பிரிக்கணும். முதன்மை எண்களால பிரிக்கணும். 2, 3, 5, 7, 11 இந்த வரிசையில பிரிக்கணும். அப்ப இது 3 தானே இருக்கு. அப்ப 3ஆல பிரிப்போம். 3ஆல பிரிச்சா 1 1 1 1 1 1 வரும் வரைக்கும் செய்யணும். அப்ப இப்ப பாருங்க, போமாசியக்கான நம்பருக்கு 2 தர 2 எத்தனை? 2 தர 2 4 4. 3 12 12. 12. அப்ப போமாசி வந்து நம்பருக்கு கண்டுபிடிச்சிட்டோம் 12. சரி, இனி அங்க சிம்பிள். என்ன பிரச்சனை என்ன? இங்க எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் வர்க்கம் இருக்கு. எது பெருசு? எக்ஸ் பெருசா எக்ஸ் வர்க்கம்? X வர்க்கம். தான் பெருசு. அப்ப எக்ஸ் x வர்க்கம். போட்டாச்சு. சரி, இங்க y இருக்கு, இங்க y இல்ல, இங்க y வர்க்கம் இருக்கு. எது பெருசு? Y வர்க்கம். போட்டாச்சு. இதான் விட. சரி, அப்ப இங்க பாருங்க ஒரு சின்ன சேஞ்ச். இதுல y கணம் இருக்கு. அப்ப விட எப்படி மாறி இருக்கும்? Y கணம். வர்க்கத்துக்கு பதிலா கணம் வந்துருக்கு. ஏன் இது 1 இது 1 இது 2 இது 3. அப்ப அடுக்குகள்ல பெருசு வந்து 3. ஆகவே அதுக்கு 3 வந்திருக்கும். சரியா? y கணம் வந்திருக்கும். ஓகேவா? இவ்வளவு சிம்பிள் விடைக்கு இப்படி சுத்தி அப்படி சுத்தி இப்படி எல்லாம் வச்சு கிறுக்கி அடிச்சு கடைசியா பிழையான விடை எழுதுறதுக்கு இப்படி நேரடியா எழுதிட்டு போலாம் தானே. என்ன? சரி, இப்ப எப்படி செய்கை வழி எழுதுறது இதுக்கு? சரியா? இதுக்கு எப்படி செய்கை வழி எழுதுறதுன்னு சொன்னா, இவங்களை முதன்மை எண்கள்ல பெருக்கமாக எழுதும் நம்பரை. சரியா? முதன்மை எண்கள்ல பெருக்கம்னு சொன்னா 2 தர 3. 6 வந்தா 2 தர 3. 3 6 தானே. அங்கால எக்ஸ் வர்க்கம் y. இது 3 தர எக்ஸ் தான். இது 3 தர எக்ஸ். இது 4. அப்ப இவர முதன்மை எண்கள்ல பெருக்கமானதுன்னா 2 தர 2. சரி, எவ்வளவுதான் செய்கை வழி வந்துச்சு. சரியா? ஓகே. அப்ப இந்த செய்கை வழியில இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, இங்க நாங்க பாவிச்ச எல்லா நம்பரையும் ஒரு தடவை எழுதுவோம். எல்லா நம்பரையும், எல்லா எழுத்தையும், எல்லா கோவைகளையும் ஒரு தடவை எழுதுவோம். 2 பாவிச்சிருக்கிறோம், 3 பாவிச்சிருக்கிறோம், எக்ஸ் பாவிச்சிருக்கிறோம், y பாவிச்சிருக்கிறோம். சரியா? 2ல பாருங்க, 2 இங்க ஒரு தரம் வந்திருக்கு. 2 1ஆம் அடுக்கு.
இங்க ரெண்டின் ரெண்டாம் அடுக்கு வந்திருக்கு. எது பெருசு? ரெண்டின் ஒராம் அடுக்கு பெருசா, ரெண்டின் ரெண்டாம் அடுக்கு பெருசா? ரெண்டின் ரெண்டாம் அடுக்கு. அப்ப ரெண்டின் ரெண்டாம் அடுக்குன்னு போடும். சரியா? மூண்ட பாருங்க. மூன்று ஒரு தரம் வந்திருக்கு, மூன்று ஒரு தரம் வந்திருக்கு, மூன்று ஒரு தரம் வரல. அப்ப மூன்றுல எது பெருசு? மூன்றுல ஒராம் அடுக்கு. இங்க பாருங்க, எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் எது பெருசு? எக்ஸ் வர்க்கம். y y வர்க்கம் எது பெருசு? y வர்க்கம். அவ்வளவுதான், அதேதான். இதுல செஞ்ச அதே மாதிரி தான். அப்ப ரெண்டின் வர்க்கம் வந்து 4, 4 12, 12 தர எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் வேண்டா, 12 எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம். இவ்வளவுதான் விட. சிம்பிளா செய்யலாம். முதல்ல நம்பர்ஸுக்கு போமாசி காண்றது இப்படி 12 போடுறது. பிறகு எது பெருசு? எக்ஸ்ல எது பெருசு போட்டாச்சு, வையில எது பெருசு போட்டாச்சு. அடுத்தது அப்ப கோவைகள் வந்துட்டுன்னு சொன்னா, உதாரணத்துக்கு முன்னுக்கு கோவைகள். இதுல எக்ஸா ஒன்று, இதுல எக்ஸா ஒன்றுட வர்க்கம், எக்ஸா ஒன்றுட கணம். அப்ப இந்த கோவை இதுல எந்த கோவை வரப்போகுது? எது பெருசு இதுல? அப்ப இதுல அங்கால எக்ஸா ஒன்றின் கணம் சொல்லி அங்கால முடியும். சரியா? அப்படி கோவை இது வரைக்கும் வந்தது இல்லை. வந்தாலும் அது உங்களுக்கு தெரியும் எப்படி செய்யறேன்னு சொல்லி. சரியா? இது தொடர்பா நாங்க 2016 இருந்து 2025 வரைக்குமான பாஸ் பேப்பர்களை செய்துட்டோம். ஏன் அந்த ஓப்பனிங் அந்த ஓப்பனை நெஞ்சு கொள்ளாத பிள்ளைகள் என்ன அது அந்த ஓப்பை ஒருக்கா நான் பார்க்கணும் சொல்லி நீங்க எனக்கு மெசேஜ் போட்டீங்கன்னு சொன்னா, நான் இந்த வகுப்புக்குரிய ரெக்கார்டிங்கை தேடி கண்டுபிடிச்சு நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஓகே தானே? சரி, இப்போ 7வது கேள்விக்கு போவோம். 7வது கேள்விக்கு போவோம். விலங்காட்டி கேளுங்க பிள்ளைகள். சரியா? வேகமா போய் கொண்டிருக்கிறேன். விலங்காட்டி கேளுங்க. அடுத்தது பாருங்க, உருவில் உள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானம். சரியா? 7வது கேள்வி பாருங்க, எக்ஸின் பெருமானம் முக்கோணிகள் 1 முக்கோணிகள் 2 என்று சொல்லி ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க. சரியா? அதுல சம பக்கங்களின் எதிர்கோணங்கள், சம கோணங்களின் எதிர்பக்கங்கள் என்று சொல்லி ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க. சரியா? அந்த தேட்டம் அல்லது முக்கோணத்தின் ஆகக்கோண தேட்டம் அது படிச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையும் பாவிச்சுதான் செய்யறது. சரியா? இவர் 3x, ஒரு கோணம் 3x தான், இன்னொரு கோணம் x தான். சரியா? 3 கோணத்தையும் கூட்டினா தான் 180. இந்த ரெண்டையும் மட்டும் கூட்டி 180க்கு சமம் என்று போட்டா பிள்ளை. சரியா? இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமனா. ஓகே பிள்ளை? அதுல இருந்து என்ன ஞாபகம் வருது? சம பக்கங்களின் என்ன தேட்டம்? சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் சமம். என்ன? சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் சமன். அப்ப இந்த பக்கத்துக்கு எதிரில் எக்ஸ் என்று சொன்னா, அவருக்கு சமனான இந்த பக்கத்தில் இருக்கிற கோணம் என்னவா இருக்கும்? அவர் என்னவா இருக்கும்? இருப்பார். சம பக்கங்களின் எதிர்கோணங்கள், ஒரு முக்கோணத்துல 2 பக்கங்கள் சமனா இருந்தா அந்த பக்கங்களுக்கு எதிரில் இருக்கிற 2 கோணங்களும் சமன். அப்ப இவர் எக்ஸ்டா இவர் எக்ஸ். படத்துல குறிக்கோணம் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறத படத்துல புரியுங்க. மறக்காம படத்துல புரியுங்க. சரியா? ஒருவேளை செய்க வழியில நீங்க மிஸ் பண்ணாலும் படத்துக்கு மார்க்ஸ் போடுவாங்க. படத்துல செய்க வழி சரியா இருந்தா 1 மார்க்ஸ் போட்டுட்டு விடைக்கு 1 மார்க்ஸ். அப்ப நீங்க கண்டுபிடிக்கிறதெல்லாம் படத்துல புரியுங்க. சரியா? ஓகே. அப்ப இந்த 3 கோணத்தையும் கூட்டினா என்ன வரும்? 3 ஆகக்கோணங்களையும் கூட்டினா என்ன வரும்? 180 வரும். முக்கோணியின் ஆகக்கோண கூட்டுத்தொகை 180. முக்கோணி ஒன்றின் ஆகக்கோண கூட்டுத்தொகை 180. அப்ப 3 எக்ஸையும் 1 எக்ஸையும் 1 எக்ஸ், மொத்தமா எத்தனை எக்ஸ் இருக்கு? 5 எக்ஸ் இருக்கு. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? 2 பக்கம் 2 பக்கமும் 5ஆல பிரிச்சு விடுவோம். 2 பக்கமும் 5ஆல பிரிச்சு விட்டா இந்த 5ம் இந்த 5ம் பட்டு எக்ஸ் என்று வரும். 180 5ஆல பிரிச்சு எத்தனை விட வந்தது உங்களுக்கு? 34. அப்ப 36 சரியான விடை. ஓகே ஓகே, 36 என்பது சரியானது. சரியா? அடுத்தது பாருங்க, அடுத்தது 8வது கேள்விக்கு போவோம். 8வது வீதம் என்ற ஒரு பாடம். என்ன வீதம்? உங்களோட 2ஆம் தவணையில இறுதி 2 பாடங்கள் என்ன? சூத்திரங்களும் வீதம். என்ன? வீதம் சூத்திரங்கள். அப்ப வீதம் என்ற பாடத்திலையும் நீங்க இதை படிச்சிருப்பீங்க. அதே நேரம் சயின்ஸ்லயும் நேர்கோட்டு இயக்கம், பௌதிகவியல்ல நேர்கோட்டு இயக்கத்துல கதிக்கு சமன்பாடு ஒன்று படிச்சினீங்க. என்ன கதிக்கு என்ன சமன்பாடு படிச்சினீங்க? அதிசமன் தூரத்தின் நேரம். ஓகே, வெரி குட். அப்ப இதை பாருங்க, சீரான கதியில் செல்லும் ஒரு பேருந்து. 8வது கேள்வி.
சீரான கதியில் செல்லும் ஒரு பேருந்து 2 மணித்தியாலங்களில் 144 கிலோமீட்டர் தூரம் செல்கிறது. சரியா? 2 மணி, அப்ப நேரம் தந்திருக்கு. சரியா? நேரம் தந்திருக்காங்க 2 மணித்தியாலமா. நேரம் தந்திருக்கு 2 மணித்தியாலம். தூரம் தந்திருக்காங்க 144 கிலோமீட்டர். அலகு மாற்றங்கள் நாங்க செய்ய தேவையில்லை. என்ன, கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்னு சொல்லி ஒரு அலகு இருக்கு கதிக்கு. அது மாதிரி மற்ற என்ன இன்னொன்று இருக்கு, என்னது மீட்டரோட சம்பந்தப்பட்ட அதில் அலகு என்ன, மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. மீட்டர் செகண்ட் -1. 2 அலகுகள் இருக்கு. அப்ப கிலோமீட்டர்ல தூரம் தரப்படக்குள்ள ஒருவேளை நேரம் நிமிடமாக இருந்தா அது மணித்தியாலத்துக்கு மாத்தேன். அது மாதிரி தூரம் மீட்டர்ல தரக்குள்ள நேரம் செகண்ட்ல இருக்கும். சரியா? அதுவே நாங்க வீதம் கனவளவு நேரத்துக்கு இப்படி எல்லாம் இனக்கட தேவையில்லை, அதுல தார மாதிரியே போட்டா சரி. ஆனா தூர நேரம் அதுல கிலோமீட்டர் ஹவர்ல இருக்கும், மீட்டர்னு சொன்னா செகண்ட்ல இருக்கும். அப்ப இங்க நாங்க அலகு மாற்றம் செய்ய தேவையில்லை, ஈஸியாவே தந்துட்டாங்க. என்ன, பிரதிடுவோமா, கொண்டே பிரதிடுவோம். தூரம் எவ்வளவு, நேரம் எவ்வளவு, தூரத்துக்கு மேல என்ன போட போறோம், 144 கிலோமீட்டர். நேரத்துக்கு மேல என்ன போட போறோம், 2. அப்ப 100 பிரிச்சா 72 கிலோமீட்டர் தூரம். கிலோமீட்டர் per hour அலகு போடணும். என்ன, கிலோமீட்டர் per hour, 72 கிலோமீட்டர் per hour. அப்ப இதை பிரிச்சு காட்டினதுக்கு ஒரு மாஸ், கடைசி விடைக்கு ஒரு மாஸ், 2 மாஸ் போட்டு கொடுங்களா, 2 மாஸ் போட்டு கொடுங்க. இது இலகுவா ஒரு எளிய கேள்வியா வந்துட்டு, அதான் இப்படி ஈஸியா வராது. நாங்க புகையிரத கேள்வி எல்லாம் செஞ்ச மாட்டா. புகையிரதம் ஒரு மின்கம்பத்தை கடந்தா எப்படி வரும், புகையிரதம் ஒரு பாலத்தை கடந்தா எப்படி வரும் என்ற கேள்வியெல்லாம் நாங்க பார்த்துருக்கிறோம். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி நீ பாருங்க, இதெல்லாம் ஓஎல் ஃபைனல் எக்ஸாம்ல வர கேள்விகள். சரியா? உங்களுக்கு காட்டினா ஞாபகம் இருக்கா? 0,8 ஒரு ஆள்கூறு தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2,4 என்று சொல்லி ஒரு ஆள்கூறு தரப்பட்டிருக்கு. சரியா? எனும் புள்ளிகளினூடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. ஏண்டா படித்திறனை மட்டும் கண்டுட்டு ஓடுற இல்லை. ஏன்னா படித்திறனை மட்டும் கண்டுட்டு அடுத்த கேள்விக்கு ஓடுற இல்லை. சமன்பாடு படித்திறனை காணணும், அதுக்கு பிறகு வெட்டு துண்டையும் காணணும். சரியா? படித்திறனையும் கண்டு வெட்டு துண்டையும் கண்டு அந்த கேள்வியை பினிஷ் பண்ணணும். சரியா? ஓகே. அப்ப ஒன்பதாவது கேள்வியில 2 ஆள்கூறுகள் தரப்பட்டிருக்கு. ஒன்று 0,8, அதாவது எக்ஸ் ஆள்கூறு 0, y ஆள்கூறு 8. அதே மாதிரி இன்னொரு ஆள்கூறு தரப்பட்டிருக்கு 2,4, எக்ஸ் ஆள்கூறு 2, y ஆள்கூறு 4. சரியா? அப்ப படித்திறனை காணத்துக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. என்ன சமன்பாடு பிள்ளைகள்? படித்திறனை காணத்துக்கு சமன்பாடு படிச்சினாங்களா? என்ன சமன்பாடு அது? y1 செய்ய y2 இன் கீழ் x1 செய்ய x2. y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம். வெரி குட். y1 மைனஸ் y2 x1 மைனஸ் x2. சரியா? y1 மைனஸ் y2 நீ பாருங்க, குழப்பி அடிக்க கூடாது. எக்ஸ்ல இருந்து எக்ஸ கழிக்கிறீங்க மேல, y-ல இருந்து y-ய கழிக்கணும், எக்ஸ்ல இருந்து எக்ஸ கழிக்கணும். சரியா? ஏதாவது ஒரு ஓடர்ல. சரி, குழப்பினா வந்து இப்படி எழுதுப்போம் 2, 4. சரியா? எக்ஸ் ஆள்கூறு y ஆள்கூறு. சரியா? எக்ஸ் ஆள்கூறு இது y ஆள்கூறு, இங்க இது எக்ஸ் ஆள்கூறு y ஆள்கூறு. அப்ப இப்படி இந்த ஓடர்ல வரும். சரியா? 8ல இருந்து 4 கழிக்கலாம், அல்லது 4ல இருந்து 8 கழிக்கலாம். சரியா? y ஆள்கூறுகளின் வித்தியாசம் 8 சய 4. அது மாதிரி எக்ஸ் ஆள்கூறுகளோட வித்தியாசம் 2ல இருந்து 0 கழிக்கிறது. இப்படித்தானே வந்தோம். அப்ப இதுக்கும் இப்படித்தான் வரும். என்ன, அப்ப 0ல இருந்து தான் 2 கழிக்கும், 0ல இருந்து 2 கழிக்கணும். அப்ப 8ல இருந்து 4 போனா எத்தனை, 0ல இருந்து 2 போனா எத்தனை, 4 சய 2. 2 போனா 2 இது சய 2. அப்ப 4 2ஆல வெட்டலாம். என்ன பிள்ளை, 2ஆல வெட்டலாம். 4 2ஆல பிரிச்சா 2. ஆனா சய 2 இல்ல. அப்ப விடைக்கு என்ன குறி வர போகுது, நேரம் மறையால பிரிச்சா மறை மறை 2. ஆகவே விடை படித்திறன் 2. படித்திறன் மறை 2. படித்திறன் மறை 2. அவ வெட்டு துண்டை காணும். படித்திறன் மறை 2, வெட்டு துண்டை காணும். இப்ப உதாரணத்துக்கு வரைவு தந்திருந்தாங்கண்டா. சரியா? வரைவு தந்திருக்காங்கன்னு வைங்கள, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுறேன். சரியா? மறை 2, படித்திறன் மறை 2 வழியா
சரியா இப்படி வரைவு தந்திருக்காங்கன்னு வைங்க. அப்ப வெட்டு துண்டு எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். 3 வெட்டு துண்டு எவ்வளவு இப்போ எவ்வளவு வெட்டு துண்டு எவ்வளவு 3 3 வைய போதோ வைய சேர்ந்த இடத்துல வெட்டிட்டு போதோ அதுதான் வெட்டு துண்டு. இதை பார்த்து குழம்புற இல்லை. இது என்ன வரந்தா எங்களுக்கு என்ன வைய 3ல வெட்டிட்டு போதோ அப்ப C7 3 நேர் 3 என்ன நேர் 3 போட்டிருக்கலாம், ஈஸியா போட்டிருக்கலாம். ஆனா வரைவு தரல தானே. அப்ப நாங்க எப்படி காணணும் நேர்கோட்டு சமன்பாடு y சமன் mx சமன்பாட்டுல போட்டு புரியுது. அந்த சமன்பாட்டுல உங்களுக்கு பிடிச்ச ஆள்கூறு ஏன்னா 2 ஆள்கூறு இருக்கு. இந்த ஆள்கூறுல உங்களுக்கு விரும்பின ஒரு ஆள்கூரை கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் ஆள்கூரையும் ஒய்க்கு பதிலா ஒய் ஆள்கூரையும் எம்முக்கு பதிலா படித்திறனையும் பிரதிக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த வெட்டு துண்டை காணலாம். சரியா? அப்ப யாரை போடுவோம்? முதலாவது ஆள்கூரை கொண்டு போடுவோமா? முதலாவது ஆள்கூரை போடுவோம் தானே. வைக்கு பதிலா என்ன போடணும்? அப்ப முதலாவது கூட பாவிச்சோம்னா வைக்கு போடணும். படித்திறன் எம்முக்கு பதிலா என்ன போடணும்? படித்திறன் எம்முக்கு பதிலா மறை 2 எக்ஸுக்கு பதிலா என்ன போடணும்? எக்ஸுக்கு 0 தகசி. சரியா? 8 சமன் மறை 2 பூச்சியத்தால என்னத்தை பெருக்கினாலும் என்ன வரப்போகுது? 0 ஆக C7 எத்தனை? C7 8 M சமன் சாய 2. C7 8 M சமன் சாய 2. அப்ப கோட்டுட சமன்பாடு y7 mx சக c தான் கோட்டுட சமன்பாடு y7 mx சக c. இப்ப படித்திறனும் தெரியும் வெட்டுத்துண்டும் தெரியும். ஆகவே yக்கு பதிலா y எழுதும். படித்திறன் மறை 2 படித்திறன் மறை 2 எக்ஸுக்கு பதிலா x எழுதும். வெட்டுத்துண்டு நேரட்டென வெட்டுத்துண்டு நேர. ஆகவே இந்த கோட்டுட சமன்பாடு வந்து y7 மறை 2x சக 8. சரியா? y7 மறை 2x சக 8. ஓகே பிள்ளைகள், இந்த கேள்வியை பார்க்க உங்களுக்கு பெரிய கேள்வி மாதிரி இருக்கும். சரியா? ஆனா இது ஒவ்வொரு வருஷம் தவறாம வர ஒரு கேள்வி. இப்ப 2016 இருந்து 2025 வரைக்கும் இருக்கிற கேள்வியை நான் இதுல போட்டிருக்கிறேன். சரி, இதெல்லாம் நம்ம செய்வோம். செய்து நாங்கள். சரியா? இதுல பாருங்க 2020 2 ஆள்கூறு தந்திருக்கு படித்திறன் வெட்டு தண்டு. அது மாதிரி 2021 வரைபுல இருந்து இந்த 2 ஆள்கூரையும் கண்டு படித்திறன் வெட்டுத்துண்டு நேரடியாக காணலாம் 3. அப்ப பாருங்க ஒவ்வொரு வருஷம் 22 23 பாருங்க இதே மாதிரி இருக்குல்ல. 24 பாருங்க இதே மாதிரி இருக்கு. 24 கடைசியா வந்தது இந்த இருக்கு வெட்டுத்துண்டு 4ல வெட்டிட்டு போது வெட்டுத்துண்டு 4. அது அங்கால 2 ஆள்கூறுகள் இந்த 2 புள்ளியில ஆள்கூரையும் வச்சுக்கொண்டு இந்த கேள்வியை செய்யலாம். சரியா? அப்போ ஒவ்வொரு வருஷமுமே தவறாம வர கேள்வி உண்டு. சரியா? வடிவ விளையும் கொள்ளும் 2 ஆள்கூறு எப்படி கழிக்கிறேன் விளையும் கொள்ளும். y1 மைனஸ் y2 என்ன y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுல வித்தியாசம். இப்படி ஒவ்வொரு கேள்வியா தெளிவா படிச்சுட்டு அந்த 25க்கும் 25 சரி எடுத்து அதுலயே 50 மாசம் எடுத்துக்கலாம். என்ன 200க்கு 100க்கு இல்ல 100க்கு 25 எடுத்துக்கலாம். அதுலயே ஒவ்வொரு கேள்வியும் திரும்ப திரும்ப வந்துட்டு ஒவ்வொரு வருஷம் தவறாம. ஓகேவா? சரி, 10வது கேள்வி போவோம். 10வது கேள்வி பாருங்க. இது இல்ல எங்க இருக்கு? 10வது கேள்வி தரப்பட்டுள்ள வெண்வரி படத்தில் தொலைபிரிவு a இடைவட்டு b டேஷ். சரியா? a இடைவட்டு b டேஷ் அப்படின்னு சொன்னா a b தவிர b தவிர. சரி, இதுல நாங்க தீராத கிராஃபே இல்லை, தீராத நிகட்டாத படமே இல்லைன்ற அளவுக்கு எல்லா வகையான படங்களும் கீறி இருக்கிறோம். சரியா? எல்லா வகையான படமும் கீறி இருக்கிறோம். அப்ப a இடைவட்டு b டேஷுக்கு மட்டும் நான் இப்ப விளக்கம் தரேன். a இடைவட்டு b டேஷ்ன்னு சொன்னா b தவிர என்ன b தவிர a மட்டும். சரியா? அப்ப சொல்லுங்க 1 2 3 4 எந்தெந்த இடத்துல நிலட்டோம்னா 1 2 3 4 எந்த மட்டும்தான் நிலத்தன். சரியா? ஏ மட்டும் வந்து வாசிக்கணும். நடுவுல இடைவெட்டு இருந்து அங்கால ஒரு எழுத்துக்கு டேஷ் வந்தா அந்த எழுத்து மட்டும் ஏ மட்டும். சரியா? அப்ப இதுல 1 இந்த ஏ மட்டும்தான் நிலட்டு, ஒளியால எல்லாம் நிலட்டக்கூடாது. சரியா? அப்ப இதுல ஏ டேஷ் இடைவெட்டு பி என்று சொல்லி வந்திருந்தா என்னத்தில் நிலட்டி இருப்போம்? 1 2 3 இதே மாதிரி
இந்த பிரதேசத்தை மட்டும் நிலட்டி இருக்கும். சரிதானே? ஓகே, சொல்லுங்க. சந்தேகமா? இல்ல, சரியா? ஓகே, அப்ப அதை பாருங்க. அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். தீர்க்க தீர்க்க இது சுருக்குக இல்ல தீர்க்கன்னு சொன்னா எக்ஸின் பெருமானம் என்னன்னு கண்டு கொடுப்போம். எக்ஸின் பெருமானம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொடுப்போம். சரி, அப்ப 11வது கேள்வி பாருங்க. 11வது கேள்வி 1 கீழ் எக்ஸ் சைய 2 கீழ் 5 எக்ஸ் 2 கீழ் 5 எக்ஸ் சமன் 3 கீழ் 10. 3 கீழ் 10. அப்ப இங்க பாருங்க, இதுல 2 பின்னம் இருக்கு. இங்க 2 பின்னம் இருக்கு. இந்த 2 பின்னத்தை எப்படியாச்சும் ஒரு பின்னமா மாத்து. அப்ப இங்க பௌதியங்கள் சமனா இருக்குதா? கழிக்கணும்னு சொன்னா இல்ல. அப்ப சமப்படுத்த மாத்தணும். அதுக்கு என்ன செய்யும்? எக்ஸின் மேல உள்ள 5ஆல பெருக்கணும். 5ஆல பெருக்கணும். 5x இருக்கு. அப்ப இவரையும் 5x மாத்தணும். அப்ப இவர் 5x மாத்தணும்டா மேலையும் பகுதி எண்ணையும் தொகுதி 5ஆல பெருக்கும். பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 5ஆல பெருக்கினா ஓகே ஓகே. விடைகள் சரியா? மெசேஜ்ல போடுறாங்க. 5 தர 1 5, 5 தர x 5x பெருக்கியா 5. அதனால அப்படியே இருக்கும். 2 கீழ் 5x சமன் 3 கீழ் 10. சரியா? இப்ப பாருங்க, 2 பகுதி எண்களும் சமனா வந்துட்டு தொகுதி என்ன கழிக்கலாம்ல. தொகுதி என்ன கழிக்கலாம். 5ல இருந்து 2 போனா 3. அங்கால 3 கீழே 10. ஓகே தானே? இனி குறுக்க பெருக்க முடியல. எக்ஸ் மாதிரி இது கீழே பிரிப்படுதா அங்கால பேருக்கு போடும், இது கீழே பிரிப்படுதா அங்கால பேருக்கு போடும். அப்படி மாத்தி பெருக்கலாம் தானே? மாத்தி பெருக்கலாம். அல்லது இப்படியே வச்சு வெட்டலாம். சரியா? அப்படி வெட்டு சில பிள்ளையா செஞ்சுட்டீங்கடா. சரி, இப்ப மாத்துவோமா? 10 தர 3 5x தர 3 எவ்வளவு? 3 15. 150. 15x சமன் 10 தர 3 எத்தனை? 10 தர 3 30. 30. அப்ப இது எப்படி எக்ஸா மாத்துறது? இப்ப 15x ரெண்டையும் X 30 கீழ் 15. 15 போடலாம். எக்ஸமன் 30 15 பேருக்கு பிறகு அங்கால போய் பிரிவுபடுதுன்னு சொல்லி எழுதலாம். அல்லது 2 பக்கமும் 2 பக்கமும் 15ஆல பிரிச்சாலும் வெட்டுப்பட்டு இருந்தாங்க. 15ஆல பிரிச்சா 15 வெட்டுப்பட்டு எக்ஸ் என்று வரும்போது அங்கால 30 15ஆல பிரிச்சா எத்தனை? 30 15 சரியா? எக்ஸமன் 2. அப்ப இதுக்கெல்லாம் சும்மா எக்ஸமன் 2 போட்டா 10 மார்க்ஸ் கொடுக்கலாமா? இல்ல, கொடுக்கலாம். அப்ப இதுல ஏதாவது ஒரு வரி ஒன்று இருக்கணும். என்ன பிள்ளை, எல்லா வரியுமே இருக்கணும் இல்லை. இதுல ஏதாவது இந்த ஸ்டெப் அல்லது இந்த 5ஆல பெருக்கின ஸ்டெப் அல்லது இப்படி 2 சமப்படுத்தின ஸ்டெப் ஏதாவது ஒரு ஸ்டெப் இருக்கணும். அதோட விட இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு 2 மாஸ்டர். சரி, நேரடியா நான் மனதால கண்டுபிடிப்பேன் நான் ஒரு புலி சொல்லி போட்டு எக்ஸாம் 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்களும் ஒரு மாஸ்டர் இருக்கும். சரியா? ஓகே, செய்க வழியும் எழுதணும். சரியா? சனிய விடைகளை மட்டும் எழுதிருக்கல. ஓகே, சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 15 கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, உருவில் தரப்பட்டுள்ள தகவலுக்கு அமைய எக்ஸின் பெருமானத்தை காணட்டா. சரியா? 12வது எழுதி பாருங்க. அப்ப முக்கோணத்தின் அகக்கோண கூட்டுத்தொகை, புறக்கோண கூட்டுத்தொகை, புறக்கோண தேட்டம், சமபக்கங்களின் எதிர்கோணங்கள், சமகோணங்களின் எதிர்பக்கங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் யோசிப்போம். எல்லாத்தையும் யோசிச்சா தான் விடவை. சரியா? எல்லாத்தையும் யோசிச்சா தான் வித்தியாசமா நிறைய ஐடியாக்கள் வரும். ஓகேவா? அப்ப இந்த படத்துல 2 பக்கங்கள் சம 2 தந்துட்டாலே அங்கால என்ன தேவை என்னன்னு சொல்லி யோசிக்கணும். மிச்சம் என்னன்னு சொல்லி யோசிப்போம். சரி, எக்ஸின் பெருமானத்தை காணட்டாம். ஓகேவா? இந்த எக்ஸில பெருமானத்தை காணட்டாம். ஓகே, இங்க பாருங்க, இந்த 2ம் சம 2 தந்திருக்காங்க. என்னத்துக்கு? சும்மா வடிவுக்கு தந்திருக்கா? டிசைன் ஆகுது. ஏன் தந்திருக்கு? இவர் 65டா ஏயா சியா 65? சொல்லுங்க பாப்போம். ஏயா சியா 65? ஏ 65 சமபக்கங்கள் என்ன இந்த இருக்கு. இந்த சமபக்கம் அது மாதிரி இந்த சமபக்கத்துக்கு எதிர்கோணம் இங்க இருக்கு. சரி, இப்படித்தான் கண்டுபிடிக்கிறது சமபக்கங்களின் எதிர்கோணங்களா இருந்து. ஆக இவரும் 65. இனி ஒரு வரியில விட புறக்கோண தேட்டம் படிச்சிருக்கோம்ல. புறக்கோண தேட்டம் புறக்கோணம் சமன் ஒரு முக்கோணத்தின் 3 பக்கத்துல ஏதாவது ஒரு பக்கத்தை நீட்டும் போது
ஏதாவது பிசி என்ற பக்கத்தை நீட்டக்குள்ள புறத்தே உருவாகிற கோணம் புறக்கோணம். இந்த எக்ஸ் தான் புறக்கோணம். அந்த புறக்கோணம் என்னதுக்கு சமனா இருக்கும்? அகத்து எதிர் கோணங்களுக்கு புறக்கோணம் சமன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். சரியா? அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். அப்ப புறக்கோணம் எக்ஸ், புறக்கோணம் எக்ஸ். சரியா? கூட்டுத்தொகை கோணங்கள் எவ்வளவு? 65 65 130. இதை நாங்க இப்படித்தான் செய்யணும் இல்ல. இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். மெதட் 2 பாருங்க. இந்த ரெண்டையும் கூட்டினா 130. அப்போ ஒரு முக்கோணி நாகக்கோண கூட்டுத்தொகை 180 தானே. அப்ப இந்த ரெண்டையும் கூட்டினா 130 வருதுன்னா மிச்சம் இருக்கிற இவ யாரு? மிச்சம் இருக்கிறவர் யாரு? 50 பாகை. மிச்சம் இருக்கிறவர் 50. என்ன மெதட் 2 65 60. அப்ப மொத்தமா 180 வரணும்னா இது 50. இனி அடுத்தது நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு? 180. அப்ப 50ஐயும் உங்களோட ஃபேன் சத்தம் எல்லாம் கேக்குது. சரியா? ஃபேனுக்குல இருந்து படிக்கிறீங்க போல இருக்கு. ஃபேன் சத்தம் கேக்குது. பதில் சொல்லிட்டு திரும்ப மீட் பண்ணுங்களா? 50ஐயும் எக்ஸையும் கூட்டினா 180 வரும். ஏன்னு சொன்னா ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180, அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180. அப்ப இது 50 இருந்தா மிச்சம் எவ்வளவா இருப்பார்? மிச்சம் எவ்வளவா இருப்பார்? 130. இருக்கு. ஒரு கேள்விக்கு ஒரு முறையெல்லாம் செய்யணும் இல்லை. சரியா? நிறைய முறைகள் இருக்கு. அப்ப அதுல ஏதாவது ஒரு முறையில செய்தீங்கன்னு சொன்னா சரி. ஓகேவா? அடுத்த கேள்விக்கு போகுமா? 13வது கேள்வி. வேலை நாட்கள். வேலையின் அளவு நேர்மாறு விகித சமம். இன்னொரு பாடம் படிச்சு நீங்கள். அதுல வேலையின் அளவுக்கு ஒரு சமன்பாடு படிச்சினாங்களோ. என்ன சமன்பாடு? வேலையின் அளவுக்கு சமன்பாடு. வேலையின் அளவு சமன் மனித எண்ணிக்கை தர எடுக்கும் நாட்கள். வெரி குட். வேலையின் அளவு சமன் மனிதர்களின் எண்ணிக்கை தர நாட்களின் எண்ணிக்கை. மனிதர்களின் எண்ணிக்கை தர நாட்களின் எண்ணிக்கை. சரியா? வேலையிட அளவு மனிதர்கள் எண்ணிக்கை தர நாட்களின் எண்ணிக்கை. அப்ப இங்க 6 மனிதர்கள் 8 நாள் எடுக்கிறாங்களாம் ஒரு வேலையை செய்து முடிக்க. சரியா? அவ்வேலையை என்று சொல்லிட்டாங்க. அதே அளவு வேலையை அதை போல 2 மடங்கு வேலை, அதை போல அரை மடங்கு வேலை என்று சொல்லி இங்க வெளியில் தரலாம். இங்க ஈஸியா தந்திருக்கு. அதே வேலையை 12 நாள்ல செய்து முடிக்க எத்தனை மனிதர்களை மேலும் மண்டு கூட கேட்கல. சரியான லேசா தந்திருக்கேனே. இதுல நிறைய நிறைய டைப் இருக்கு. ஒவ்வொன்றும் செய்திருக்கிறோம் நாங்க. சரி, இந்த கேள்வியை மட்டும் நாங்க பார்ப்போம். ஓகேவா? 6 மனிதர்கள் 8 நாட்கள். மனிதர்கள் எண்ணிக்கை 6, 8 நாட்கள் என்றா நாட்கள் எண்ணிக்கை 8. அப்ப 6 8 48. இது வேலையிட அளவு 6 8 48 மனித நாட்கள். அவ்வேலை என்று சொன்னா அது எவ்வேலை எவ்வளவு அளவு? அதே வேலைன்னு சொன்னா எவ்வளவு? 48 மனித நாட்கள். வேலையிட அளவு 48. சரியா? அப்ப இப்ப இப்படி சொன்னா அவ்வேலையின் அரை மடங்கு என்று போட்டா எப்படி போடுறீங்க? அவ்வேலை போல அரை 24. அந்த வேலையை போல 2 மடங்கு வேலையண்டா என்ன போட்டிருப்பீங்க? இந்த வேலையை போல 2 மடங்கு வேலையண்டா 96 போட்டிருப்போம். ஓகே, வெரி குட். அப்ப அதுக்கு இப்ப அதே வேலைன்னு சொன்னபடியே 48 12 நாள்ல முடிப்போம்மா. மனிதர்கள் எண்ணிக்கை தெரியாது, எத்தனை பேரை வச்சு செய்யணும்னு தெரியாது. 12 நாட்கள்ல முடிப்போம்மா. இங்க பாருங்க, சும்மா காமன் சென்ஸ்ல யோசிங்க. நாட்கள் 8 நாள்ல முடிக்க வேண்டிய வேலையை 12 நாள் வேலையை இழுத்திருக்கு. நாட்களை கூட்டினா ஆட்கள் என்ன செய்யும்? ஆட்கள் எண்ணிக்கை என்ன நடந்திருக்கும்? கூடியிருக்குமா குறைஞ்சிருக்குமா? நாங்கள் கூடுது. இன்னும் லேட்டா செய்யலாம் சொல்லியிருக்காங்க. 8 நாள்ல முடிக்க வேண்டிய வேலையை இன்னும் லேட்டா செய்யலாம். அப்ப இந்த ஆட்கள் எண்ணிக்கை கூடியிருக்குமா குறைஞ்சிருக்குமா?
குறைந்திருக்கும். இருக்கும். அதுக்கு எதையா செய்யும்? 4 நாள்ல செய்யும். சரி, அப்ப என்ன செய்யும்? ஆக்களை எவ்வளவு? அதே 6 பேரை வச்சு செய்யலாம். இல்ல, ஆக்களை கூட்டம். இல்ல சார். 4 நாள்ல முடிக்கணும்னா ஆக்களை கூட்டி போடணும். சரி, அதான் நேர் மாறு விகிதம் படிச்ச நீங்க. சரி, அப்ப 12 ரேக்ஸ் வந்து 48. 12 ரேக்ஸ் வந்து 48. அப்ப 12ஆல பிரிச்சு விடுவோம். என்ன பிரிச்சு விட்டா எத்தனை பிள்ளைகள், எத்தனை நாள், சாரி எத்தனை மனிதர்கள்? 4. 4 பேர். மனிதர்கள் எண்ணிக்கைதான் கேள்வி. அப்ப 4 பேர். சரி, இதுல மேலும் மண்ட வசனம் வராது. ஏனண்டா இதுல குறைஞ்சிட்டு ஆக்கள் குறைஞ்சிருக்கு தானே. ஓகே, சரி. 4 டேஸ் இல்ல, மெசேஜ்ல 4 டேஸ் போட்டிருக்கீங்க. 4 டேஸ்ல 4 பேர் மனிதர்கள் எண்ணிக்கை. என்ன அப்படியே கவனிக்கணும். சரி, அடுத்தது பாருங்க. 14வது கேள்வி பாருங்க. 14வது கேள்வியில ஒரு சரி என்ன சொன்னா ஒரு மார்க்ஸும் இல்லை, 2 சரின்னு சொன்னா 1 மார்க்ஸ், 3ம் சரியா இருந்தா தான் 2 மார்க்ஸ். பாருங்க, உருவில் காணப்படும் ஏபிசி பிக்யூஆர் ஆகிய இரு முக்கோணிகளும் ஒருங்கி செய்கின்றன. அப்ப நாங்க ஒருங்கி செய்யும் என்று சொல்லி காட்டினா ஒரு தேட்டம் என்று பாவிப்போம். என்னது ஒருங்கி செய்யும்? ஒருங்கி செய்யும் முக்கோணிகளின் ஒத்த உறுப்புகள் சமன். சரியா, இதுல நான் இதுலயே எழுதி காட்டுறேன். ஒருங்கி செய்யும் முக்கோணிகளின் ஒத்த உறுப்புகள் சமன். சரியா, அப்ப இங்க பாருங்க, ஒத்த உறுப்புகள் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப இதுல பிக்யூ பிஆர் கியூஆர்ட பக்க நீளங்களை எழுத சொல்லியிருக்கு. நீளங்கள். சரியா, அப்படின்னா 10 சென்டிமீட்டரா 12 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் எழுதணும். அதுக்கு மேல ஏபி பிசி ஏசிஎல் எழுதினா உங்களுக்கு மார்க்ஸ் இல்லை, 1 மார்க்ஸ் தான் வந்திருக்கும். என்ன அப்படி மாறி எழுத பக்க நீளங்களை எழுதணும். சரியா, அப்ப இங்க பாருங்க, அப்படி என்னது பிக்யூ. பிக்யூவை பாருங்க. பிக்யூ என்ற பக்கம் வந்து இந்த 2 கோடு போட்ட கோணத்துக்கு எதிரில் இருக்கிற பக்கம் தான் பிக்யூ. சரியா, அதே மாதிரி இந்த 2 கோடு போட்ட கோணத்துல மற்ற முக்கோணத்துல எதிரில் இருக்க பக்கம் யாரு? எத்தனை? 8 சென்டிமீட்டர். அப்ப இது கூட என்ன? பிக்யூ கூட என்ன? பிக்யூக்கு சமன் 8 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்னு போட்டிருப்பீங்க. சரியா, அடுத்தது பாருங்க. மற்றது இந்த ஒரு கோடு. சரியா, பிஆர்ன்றது இந்த ஒரு கோட்டுக்கும் 2 கோட்டுக்கும் நடுவுல இருக்கிற பக்கம். அதாவது ஒண்ணுமே போடாம இருக்கு பாருங்க, கோணத்துக்கு ஒண்ணுமே போடாம இருக்கு, அடையாளம் போடாம இருக்கிற பக்கத்துக்கு எதில் இருக்கிறது பிஆர். அதே மாதிரி இந்த அடையாளம் போடாம இருக்கிற கோணத்துக்கு எதில் இருக்கிற பக்கம் யாரு? இதில் இருக்கிற பக்கம் யாரு? 10 சென்டிமீட்டர். 10 ஆக பிஆர் வந்து என்னவா இருக்கும்? 10 சென்டிமீட்டராக இருக்கு. சரியா, 10 சென்டிமீட்டரா இருக்கும். இப்படித்தான் ஒத்த பக்கங்கள், ஒத்த உறுப்புகளை கண்டுபிடிக்கிறது இப்படித்தான். சரியா, அதே மாதிரி பாருங்க, ஒரு லைன் கியூஆர் வந்து இந்த கியூஆர்ன்ற பக்கம் வந்து ஒரு லைன் போட்டிருக்கு பாருங்க. ஒரு லைன் போட்ட கோணத்துக்கு எதிரில் இருக்குது. அப்ப அதுக்கு சமனான ஒரு லைன் போட்ட கோணத்துக்கு எதிரில் இருக்க பக்கம் யாரு? 12 சென்டிமீட்டர். எழுதுறையில கொண்டு போய் அதான் பக்க நீளங்கள் எழுதுன்னு சொல்லி இருக்குல்ல, அப்புறம் என்னண்டு எழுதுறது ஏசியண்டு அது தந்திருக்குது. அப்ப 2 சரியண்டா 1 மார்க்ஸ், 1 சரியண்டா 1 மார்க்ஸும் இல்ல, 3ம் சரியா இருந்தா 2 மார்க்ஸ் போட்டு கொடுக்கணும். இது விளங்கிச்சா பிள்ளைகள்? ஒத்த உறுப்புகள் ஒருங்கி செய்யும் முக்கோணின் ஒத்த உறுப்புகள் கண்டுபிடிக்கிற விளங்கிச்சா? விளங்காட்டி ஓகே ஓகே, நன்றி. அடுத்த கேள்விக்கு போமா? அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்தது பாருங்க 15வது. சரியா, 15வது கேள்வி பாருங்க. 15வது கேள்வி. ஓகே, இணையரங்கள் 1, இணையரங்கள் 2, இணையரங்கள் பண்புகள் என்ன, ஒரு நாற்பக்கல் இணையரமா மாறுறதுக்கு என்னென்ன தேட்டங்கள் இருக்குன்னு சொல்லி இணையரங்கள் பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி 2 பாடங்கள் வடிவா படிச்சு முடிச்சுட்டோம். ஓகே தானே? அப்ப அது தொடர்பா சரிபிள்ளை எடுக்கிற கேள்விகளும் செய்தனாங்க, பாஸ் பேப்பர் கேள்விகளும் செய்தனாங்க. அப்ப இதுல பாருங்க, உருவில் ஏபிசிடி ஒரு இணையகரம்னு சொல்லிட்டாங்க. சரியா, இணையகரம்னு சொன்னா இணையகரத்தின பண்புகள் எல்லாத்தையும் நாங்க பாவிக்கலாம். சரியா, இணையகரத்தின பண்புகளை நாங்க எல்லாத்தையும் பாவிக்கலாம். அப்ப பாருங்க, ஏஓ வந்து அரை மடங்கு ஏசியாம். சரியா பிள்ளையா?
ஏஓ வந்து அரை மடங்கு ஏசி. சரி ஓ ஏசியோட அரைவாசி தானே ஏஓ. என்ன சரி எந்த எந்த பண்பை வச்சு அதை கண்டுபிடிச்ச நாங்க? விநாயகரத்தின் எந்த பண்பை வச்சு அது சரி என்று கண்டுபிடிச்ச நீங்க? விநாயகரத்தின் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்குறிடும். ஒன்றை மற்றொன்று. என்ன விநாயகரத்தின் மூளை விட்டம் ஒன்றை ஒன்று இரு சமக்கூடும் என்று சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த ஏசி என்ற மூளை விட்டத்தை, சரியா, ஏசி என்ற மூளை விட்டத்தை இந்த டிபி என்ற மூளை விட்டம் ரெண்டா பிரிப்ப, சரியா, ரெண்டு சமனா பிரிப்ப என்று சொன்னா, இந்த இருக்கு இந்த துண்டும் ஏ ஒன்று துண்டும் சி ஒன்று துண்டும் சமம், சரியா, ஒன்றை ஒன்று. அதே மாதிரி இந்த ஏசி என்ற மூளை விட்டம், சரி, அந்த ஏசி என்ற மூளை விட்டம் இந்த டிபி என்ற மூளை விட்டத்தை ரெண்டு சமபகுதியிலா பிரிப்பார். ரெண்டு சமபகுதியிலா பிரிப்பாருண்டா என்ன, டிஓவும் ஓபியும் சமனாக இருக்கும். டிஓவும் ஓபியும் சமனாக இருக்கும். இதான் இணையகரத்தின் மூளை விட்டம் ஒன்றை ஒன்று இரு சமக்கூடும். ஆகவே ஏஓ வந்து ஏசியிட அரைவாசி என்றது சரியான விடை. விளங்கிச்சா? அடுத்து பாருங்க, இணைகரம் ஏபிசிடியின் பரப்பளவு முக்கோணி ஏபிசியின் பரப்பளவின், சரியா, முக்கோணி ஏபிசி, முக்கோணி ஏபிசி என்ற ஆறு இதுதான். என்ன முக்கோணி ஏபிசி என்ற இவர், முக்கோணி ஏபிசியின் பரப்பளவு வந்து அதை ரெண்டால பிரிக்கினா இந்த இணையகரத்தின பரப்பளவு வருவோம். சரியா விளையா? சரி 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 சரி. ஏன் இது சரி? எந்த பண்பு, இணையகரத்துல எந்த பண்பு வச்சு இது சரின்னு சொன்னீங்க? மூளை விட்டம் அதன் பரப்பளவை இரு சமக்குறிடும். அதன் பரப்பளவை இரு சமக்கூறிடும். இணையகரத்தின் மூளை விட்டங்கள், இணையகரத்தின் மூளை விட்டம் அதன் பரப்பளவை, அதன் என்று சொன்னா என்ன, இணையகரத்தின் பரப்பளவை இரு சம கூறிடும். அப்ப ரெண்டு சமனா பிரிக்கும் சொன்னா ஏபிசி, முக்கோணி ஏபிசிட பரப்பளவும் முக்கோணி ஏடிசிட பரப்பளவும் சமனா இருக்கு, சரியா? அப்ப முக்கோணி ஏபிசிட பரப்பளவு 25 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருந்தா இந்த இணையகரத்தில பரப்பளவு எவ்வளவா இருக்கும்? இவர் 25 வச்சுக்கொள்ளுங்க. இவர் 25 இந்த இணையகரத்தில பரப்பளவு எவ்வளவு? 50. வெரி குட். 2 மடங்கு என்ன, 50 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப ரெண்டாவது கூற்று சரி. அடுத்தது பாருங்க, மூன்றாவது என்ன சொல்லியிருக்கு? மூன்றாவது டிஏபி. முதல்ல அந்த கோணம் எங்க இருக்குன்னு குறிக்கிறது. டிஏபி இவர் ஏபிசி, இந்த ரெண்டு கோணங்களும் சமமா? சரியா அந்த கூற்று? பிழை பிழை பிழை. பிழை பண்பை வச்சு பிழைன்னு சொல்றீங்க. இணையகரத்தின் எதிர்கோணங்கள் தான் சமம். அதேதான், இணையகரத்தில எதிர்கோணங்கள் தான் சமன். இவர் வந்து நேய கோணம். என்ன நேய கோணம் சமனா? இல்ல நேய கோணங்கள் இல்ல. அப்ப இந்த இதுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. என்ன நேய கோணங்கள் சமன் இல்லை. 180. இந்த ரெண்டையும் கூட்டினா 180 என்று போட்டிருந்தா இந்த கேள்வி சரி போட்டிருக்கோம். ஆனா ரெண்டும் சமன் இல்லை, எதிர்கோணங்கள் தான் சமன். யார் எதிர்கோணங்கள்? என்ன இவர் எதிர்கோணம் இல்லை, இவருக்கு இவர் தான் எதிர்கோணம். இந்த ஏக்கு சி தான் எதிர்கோணம், அது மாதிரி இந்த பிக்கு டி தான் எதிர்கோணம். கோணங்கள். அப்ப மூன்றாவது கூட்டு பிழை. ஆகவே இதுலயும் அதே மாதிரிதான். எப்படி? ஒன்று சரியா இருந்தா ஒரு மார்க்ஸும் இல்ல, ரெண்டு சரியா இருந்தா ஒரு மார்க்ஸ், மூன்றும் சரியா இருந்தா 2 மார்க்ஸ். ஓகே பிள்ளை, இந்தியாவில் தொடர்ந்து செஞ்சு கொண்டு போக இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கு. ஆனால் உங்களுக்கு நேரம் போய் கொண்டிருக்கும், அது எனக்கு விளங்குது. சில பேர் நித்திரை கொண்டுட்டீங்களோ தெரியல, நான் மட்டுமே காய்ச்சிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் நித்திரையில விழுந்துட்டாங்களோ தெரியல. சரி, அப்ப மிகுதி பகுதியான, சரி, எந்த பகுதிகளை, அதாவது அந்த 16 தொடக்கம் 25 கேள்விகளையும் அதோட, சரியா, நாளைய வகுப்புல நாங்க இந்த பகுதி பியில இருக்கிற பின்னங்கள் சுற்றள பரப்பளவு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த 10 கேள்வியோட இந்த 2 கேள்வியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அது வரைக்குமாவது சுயமாக செய்து கொண்டு வாங்க. இந்த முறை நாங்க ஒரு பரீட்சார்த்த முயற்சியில நாங்க மார்க்ஸ் போட்டு ரேங்க் போட போறோம், சரிதானே? அப்ப எல்லாரும் செய்து கொண்டு, மனச்சாட்சிப்படி செய்து கொண்டு, நேரம் வச்சு செய்து கொண்டு அடுத்த வகுப்புல சந்திப்போம். இப்ப ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். இதுல ஏதாவது